ஹலோ மக்களே, ஏன் இத்தனை நாளாக வீடியோஸ் போடலன்னு பார்த்தீங்கன்னா, காலில் கொஞ்சம் கொப்பளம் வந்து ரொம்ப பெருசாகி வீங்கி, அப்புறம் என்ன சர்ஜரியெல்லாம் பண்ணி அதெல்லாம் ரொம்ப பெரிய கதை. அதனால தான் வீடியோஸ் போட முடியல. ஸோ இப்போ வந்து நான் வீடியோஸ் போடுறேன். இப்போவுமே பார்த்திங்கன்னா இழுத்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. வீடியோஸ் கரெக்டாக போட முடியல. பர்சனலாகவும் சரி, மெசேஜ்லேயாகவும் சரி, பர்சனல் மெசேஜில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஏன் வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக வீடியோஸ் போடுறேன் நான். இப்போவும் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை, கோல்டு, உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் இழுத்துக்கிட்டே இருக்குது. சரி, எப்படியாவது இன்றைக்கி வீடியோஸ் போட்டுறணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறேன். யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே ஷார்ட்ஸும் போடலை, லாங் வீடியோஸும் போடலை. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் சாரி. எதனால் சாரின்னா, இந்த ரீசனால் தான் சாரி நான் கேட்டுக்கிறேன். இப்போவும் பார்த்திங்கன்னா எடுக்கலாமா வேணாமா அந்த மைண்ட் செட்லேயே இருந்தேன். சரி, எப்படியாவது எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏதோ ஒரு சொட்டு ஊற்றி அரைச்சி இப்படி தான் அரைக்கணும். யார் அரைக்கிறாங்கன்னா நம்ம அம்மா தான். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுமா. ரொம்ப நாளாக நானும் வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா அப்படி பார்த்தா எனக்கு முடியாமல் இருது. ஒரு பக்கம் கால் வலி, புண்ணு, பல வலிகள், சொல்ல முடியாத வலிகள். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கட் பண்ணி எல்லாம் போட முடியாது. அவ்வளோதான் கைஸ். இனி வந்து நம்ம பாருங்க புண்ணு எப்படி ஆயிடுச்சுன்னு. சொன்னா கேட்குறாங்களா? இங்க பாருங்க, நீங்களே கால் வீங்கி இருக்கு. ஸோ அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சுடு தண்ணி, அதாவது சுடு தண்ணினா புளி தண்ணி. இது புளி தண்ணியில தான் நம்ம வந்து கால் வந்து கழுவணும். என்னம்மா? புளியன் தலையை போட்டு கொதிக்க வச்ச தண்ணி. என்ன சவுண்டு? வேற ஒன்றும் இல்லை, அவங்க நாராயணர் வந்திருக்காரு. பாருங்க, சூடாயிடுச்சா என்னன்னு தெரியல. எறும்பா பாருங்க ஊத்துறாங்க. இந்த தண்ணியில தான் நம்ம கழுவ போறோம். இதை வடிகட்டுமாமா? எறும்பா இருக்கு, பரவாயில்லையா? அப்படியே ஊத்துட்டுமா கைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா கால் கழுவிட்டு இருக்காங்க. கால் கழுவிட்டு அந்த இலைய போடுவாங்க. இது எல்லாமே பண்ணுறது எங்கள் அம்மா தான். கழுவி முடிச்சிட்டாங்க. இவங்க ஒரு கதையை கேட்டு வர சொல்லுவாங்க கைஸ். கேட்டு
இப்படிதான் விழுகுது, என்ன பண்றது? துணி வச்சு கட்டிட்டாங்க, அவ்வளோதான் கைஸ்.